செல்போனில் பவர் பட்டனை வலது பக்கம் இருக்குது தெரியுமா? காலை கண்களையும் தருத்தேன்னு தர வரைக்கும் எத்தனை தடவை ஸ்மார்ட் ஃபோனை எங்கே திசைனாலும் ஆஃப் செய்கிறான். ஐஃபோன் ஆனாலும் பரவாயில்ல, ஆண்ட்ராய்டு ஃபோனாலும் பரவாயில்ல, ஐஃபோனை கையில் இருக்கும்போது அறியாமல் கட்டை விரல் பவர் பட்டனை அழுத்துவது என்று ஸ்மார்ட் இது பார்க்க அழகாக மெலிதாக இருக்கும். ஆனால் அவை இப்போது செயல்பட பின்னால் பெரிய செயல்பாடு இருக்கிறது. ஸ்மார்ட் போன் துறையில் 1000 மொபைல்கள் தயாரிக்கப்பட்டு உள்ளன. ஆனால் பெரும்பாலான நிறுவனங்கள் தங்கள் மொபைலில் பவர் பட்டனை வலதுபுறத்தில் வைத்துள்ளது. சில ஃபோனில் பட்டன் இந்த காலப்போக்கில் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமான காரணமுடைய கை முறை கட்டை விரலை பயன்படுத்தும் வழக்கம் தான் இதற்கு முக்கிய காரணம். உலகங்கள் சுமார் 90% பேர் கைப்பழக்கம் உடையவர்கள். வலது விளக்கம் நம்முடைய கட்டை விரல் இயல்பாகவே ஃபோனின் வலதுபுறத்தில் இருக்கும். பவர் பட்டனை இருந்தால் ஒரு கையாலே ஃபோனை ஆன் செய்வதும் ஆஃப் செய்வதும் மிகவும் எளிது. பட்டன் மேலே இருந்தால் இன்னொரு கையை பயன்படுத்த வேண்டியிருக்கும். அதனால் விரலை நீண்டு அழுத்த வேண்டியிருக்கும். பல பட்ஜெட் விரலை ஸ்மார்ட் போன் பவர் பட்டனில் கைரேகையை கொடுத்து சென்சார் கொடுக்கப்பட்டது. இந்த பட்டன் வலது பக்கத்தில் இருப்பது பாக்கெட்டிலிருந்து ஃபோன் எடுக்கும்போது அல்லது கையில் வைத்து இருக்கும். அதே கட்டை விரல் அந்த பட்டன் மீது வைத்தாலோ ஃபோன் உடனே லாக் ஆகிவிடும். இந்த வேகமும் எளிமையான பயனும் ஆர்வத்தை இன்னும் நன்றாக மாற்றுகிறோம். மொபைல் ஃபோனின் உள்ளமைப்பு மற்றும் பொறியியல் காரணமாக பவர் பட்டன் வலது பக்கத்தில் வைக்கப்பட்டுள்ளது. ஒரு ஃபோனில் இருக்கும் இடம் மிக குறைவாக இருக்கும். அந்த சிறிய இடத்தில் பேட்டரி, கேமரா, மதர் போர்டு, ஆண்டனா, போன்ற எல்லாம் சேர்ந்து பொருத்தப்பட்டிருக்கும். பொறியியல் பவர் பட்டன் உள்ள அளவு பக்கத்தை வைப்ப மிக சுலபமாக இருக்கான இடதுபுறத்தில் பெரும்பாலும் சிம் ட்ரை அல்லது வால்யூம் பட்டன்களுக்கு இடம் வைத்துள்ளது. ஃபோனின் உள்ளமைப்பு கலங்காமல் இருக்கும் சரியான தேர்வாகிறது. பழைய கைபேசிகள் சிறிதாக இருந்தாலும் பொத்தான் மேலே பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போது 6.7 இன்ச் அளவு கூட பெரிய வந்துவிட்டன. அவ்வளோ பெரிய ஃபோனின் மேலே இருக்கும் பட்டனை அழுத்துவது கையால் பிடிக்கிறது. அதனால தான் நிறுவனங்கள் கட்டை விரலுக்கு எளிதாக இட்டாமல் இடமாக பக்கபகுதியில் பிடிக்கும் பகுதி பட்டனை மாட்டிவிட்டன. தொழில்நுட்பம் தினமும் வேகமாக வருகிறது. திரையுள்ள கைரேகை சென்சார் மற்றும் முகம் மூலம் திறக்கும் ஃபேஸ் அன்லாக் வசதி வந்ததால் பட்டன்களை பயன்படுத்தும் அளவு குறைந்து வருகிறது. எதிர்காலத்தில் முற்றிலும் பட்டன்கள் இல்லாத ஃபோன்களை நாம் பார்க்கலாம். அப்போது தொடுதல் அல்லது உணர்தல் அழுத்தம் உணர்வு சென்சார் மூலமே மட்டுமே ஃபோனை கட்டுப்படுத்த வரலாம். ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. தீங்கு ஏற்படுத்தும் மக்களுக்கு ஏற்படுகிற தாகம் தீர்ந்தால் போதும் என வாங்கி பருகும் பொதுமக்கள் பாட்டில் இருக்கிறது வச்சுருக்காங்க. பாட்டில்கள் அடைத்து இருக்கும் குளிர்பானங்கள் தவிர்த்து முறையில் தயாரிக்கப்பட்ட பலரசம் காய்கறி இயற்கை பருகலாம். அதாவது சிறுவர்கள் குடிப்பாட்டில் 10 ரூபா பாட்டிலுக்கு அடித்த குளிர்பானத்தை குடிக்கும். பவருக்கு கல்லீரலுக்கு நல்ல கிடையாது. சுத்தமாக பல ஆண்டுகள் ஆகிவிட்டோம். கல்லீரல் பாதிங்க பல இடங்களில் கல்லீரல்கள் சிறுநீரகம் புற்றுநீருக்காக உள்ளது. இது போல் வேலைகள் படுக்க பயன்படுத்த திற அப்படியே சாப்பிடுவதில் கொஞ்சம் பாதிப்பு வர்றது. எனவே செயற்கை முறை முட்டியை பயன்படுத்தி குளிர்களை பொதுமக்களை கொண்டு இயற்கையான பழம் இளநீர் முகநூரை பயன்படுத்த வேண்டும். தீங்கு ஏற்படுத்த ஐஸ் கட்டிகளை போல சிறுவர்கள் பாதிப்பு. பாட்டில் அடைத்து இருக்கும் குளிர்பானங்களை இடப்பட்டுள்ள ஸ்கேரி பின்ன அந்த குளிர்பானத்தில் என்னென்ன பொருட்களை பயண சிறுவடிவில் அவதான மக்கள் அதை படிப்பது கிடையாது. குடிப்பாமல் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் என பாட்டில் அடைத்து வைப்பவனும் குளிர்பானங்கள் அனைத்தும் முற்றிலும் ரசாயன மற்றும் நன்மூட்டு கலந்து விற்பனை இருக்கிறது. அதனால் பெரும்பாலும் யாரும் அதை படிப்பது கிடையாது. போது வாங்கி பயன்படுத்த கலர் ரசாயன குளிர்பானங்கள் சாப்பிடும்போது மீண்டும் அதை சாப்பிட தூண்டுகிறது. குழந்தைகள் அதிக அளவில் இந்த தூண்டுக்கு ஆளாக குறிப்பிட்ட இறந்தவுடன் மீண்டும் அதை வாங்கி நினைக்கிறார்கள். சிறு வயது முதலே சிறுவர்கள் பாதிக்கப்பட்ட குறிப்பிட்ட வகை வரும்போது அவர்கள் பல்வேறு நோய்க்காரர்கள். எனவே இந்த விஷய பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். தீங்கு ஏற்படுத்த ஐஸ் கட்டுவது போல் அதிக மூட்டுகளை வெடிப்பிலாக உடல் ரீதியாக பிரச்சனைகள் நமக்கு விடுகிற உடலுக்கு குளிர்ச்சி அடிக்க குளிப்பெருக்கமாக இருக்கிறது என்பதாக குளிர்பானங்களை ஐஸ் போடப்பட்டிருக்கும். ஐஸ் கட்டியில் அவர்கள் எவ்வாறு பதப்படுத்துவது என்றால் பலர் குளிர்பானங்கள் குறிப்பாக விடுகிறார். கோணிகளை சுற்றி அந்த ஐஸ் கட்டிகளை கொண்டு வருக. மேலும் சுத்தமான தண்ணீர் ஐஸ்கள் தயாரிக்கப்படுகிறது என்றால் கண்டிப்பாக இல்லை. பெரிய பெரிய ஐஸ் கட்டிகள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளை கூட சுகாதாரமற்ற அதை பார்க்க முடியுது. வீட்டில் சுத்தமான தண்ணீர் தயாரிக்கப்பட்ட ஐஸ் கட்டிகள் உடலுக்கு பெரிய அளவில் தீங்கு கூடாது. எனது கடையில் சுகரா மற்றும் பெரிய ஐஸ் கட்டிகள் முடித்த உடலுக்கு தீமைகள் ஏற்படும். விழிப்புணர்ச்சி அவசியம். இன்றைக்கு ஒரு நாள் இது போன்ற ரசாயனம் கலந்த குளிர்பானங்களை குடித்தால் அவர் இல்லை என்று கூறும் பொதுமக்கள் தற்போது அடிக்கடி இந்த குளிர்பானங்களை குடிக்க தொடர்ந்துவிட்டார். ஒரு நாளைக்கு வெளியே செல்லும் குறிப்பாக ஏதோ ஒரு கடையில் வண்டியை நிறுத்தி இதர பானங்களை குடிக்கிற ஒரு நாளில் மாறிவிடாது என்பதை போல ஒரே நாளில் பக்கம் நமக்கு வராது என இவர்கள் இருக்கிறார். இது தவறு. மக்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருக்க வேண்டும். பொது
அதிக மழை வந்தாலும் திட்டி தீர்ப்பாக, வெயில் அடித்தாலும் திட்டி தீர்ப்பாக, காரகவே இரண்டும் அளவுக்கு அதிகம் இருக்காது. மக்கள் சிறப்புடைய மழை காலத்தில் சூடான சமோசா, பஜ்ஜி போன்றவற்றை சாப்பிடும். கோடை காலத்தில் உடற்சூட்டை தவிர்க்கவும் தாகத்துக்கு கடையில் விற்பனை செய்யலாம் குளிர்பானங்களை வாங்கி பெறுகிறார்கள். குளிர்பாகத்தில் வந்து தண்ணீர் தயாரிப்பாளர்கள் குளிர்பாத உடல் அதிகரிக்குமா போன்ற சரியா மற்ற நிறங்களில் இருக்கப்பட்ட ரசாயன மக்கள் பெறுகிறார்கள். உடலுக்கு எது போன்ற பிரச்சனை ஏற்படுது என்பதை அவர் அறிய மாட்டார். அதே விதத்தில் கோடை காலந்தால் பொருட்களும் சாலையிற்கும் 10 ரூபா பாட்டில் வைக்கிறார்கள். மார்ச் முதல் ஜூலை வரை கட்டங்களில் வெயில் தாக்கம் அதிகம் என்பதால் ஏராளமான குளிர் கடையை திடீரென முளைத்துவிடுகிறது. தாகம் தீர்க்கும் இந்த கடைகள் இங்கே குளிர்பானங்களே இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் அனைத்து வணிகமாகிட்டது. உடல் நக்களில் அக்கறை எல்லாமே வியாபாரத்தின் நோக்கத்தால் வளரும் வருகிற அந்த வகையில் கோடை காலத்தில் பொதுமக்கள் அதிக அளவில் குளிர் கடைகளுக்கு சென்று ரோஸ் மில்க், பாதாம், பீர், சர்பத்து மற்றும் ரசாயன பயன்படுத்தி தயாரிக்கப்படும் கிரேப் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், பைனாப்பிள் ஜூஸ் போன்ற குளிர்பானங்களை அதிக அளவில் வாங்கி பருகிறார். உண்மையிலே இவர்கள் குடிப்பது குளிர்பானம் அல்லது நிறமூட்டப்பட்ட சாதாரண கலவை என்று அவர்களுக்கு தெரியாது. உதாரணமாக 1 லிட்டர் ரோஸ் மில்க் தயாரிக்க 1 மில்லி அளவு ரோஸ் மில்க் ரசாயனம் இருக்கிறார்கள். இதில் சர்க்கரை எழுத நிறமூட்டி இரண்டும் சேர்க்கப்படுகிறது. இந்த மில்லியில் 1 லிட்டர் பாலுக்கு தேவையான இனிப்பு நிறம் கலக்கப்படுகிறது. இது போன்ற ரசாயனம் என்பதாலும் அனைத்து குளிர்பாட்டில் பின்புற கண்ணுக்கு தெரிய அளவு குட்டி குட்டியாக இருக்க என்னென்னு தெரியாமல் பக்க விளைவுகள் ஏற்படுத்தும் குளிர்பானுக்கு உண்டான பல்வேறு உணவுகள் இருக்கப்படுகிறவை. கடைகளில் குளிர்பான்களை குடிக்கும்போது இந்த அளவு தண்ணீர் சேர்க்கிறது என்பதை கவனித்து பருகொண்டு குறிப்பாக பாட்டில் அடித்து ஏற்பனை குளிர்பானங்களை முற்றிலும் தவிர்க்கின்றதற்கு பதிலாக சுகாதாரமான விளைவுகளை கூழ், மோர் போன்ற போதிய பருகினாலும் உடல் சுட்டை தணிக்கலாம். இதுபோக புதுச்சேரியை சேர்ந்த இயற்கை மருத்துவர் மற்றும் மருத்துவர் சந்தோஷ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குளிர்பானத்தில் செயற்கை நிறமூட்ட கல்லீரல் மற்றும் இரத்த குழாயில் படிந்துவிடும். பொதுவாக இயற்கையாக கிடைக்கும் உணவுகளை நான் சாப்பிட்டுவிட்டு மறுநாள் காலை மலங்களுக்கு மீது சாப்பிட நிறம் வெளியேறும். மலத்தின் நிறத்தோடு ஒத்துப்போகும். குறிப்பாக பீட்ரூட் சாப்பிட்ட உடல் கழிவுகளை அந்த நிறத்தில் தான் வரும். இதை பார்த்து இருப்போம். ஆனால் ரசாயன கலந்த உணவுகளை சாப்பிடும்போதும் பெரும்பாலும் உடல் கழிவுகள் அந்த நிறத்தோடு ஒத்துப்போகாது. இதிலிருந்து உணவு பொருட்கள் மேலுள்ள உடல் நம்ம உடலிலே தங்கக்கூடும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். தற்போது உங்களை நிறமூட்டை கலக்குவதில் குறிப்பிட்ட அந்த நிறத்தை வகையில் ஃப்ளேவர்களையும் கலக்கிறார்கள். அதிகமான சர்க்கரை அளவு உள்ளது. இது பல்வேறு விளைவுகளை படுத்த அந்த அளவிற்கு உணவுப் பொருட்கள் மீது திணிக்கப்படுகிறது. முழுக்க ரசாயனத்தை பயன்படுத்துகிறார். உறுப்புகளை படிந்ததனால் ஏற்பட்ட பாதிப்புகள் கண்டுபிடிக்க 11 ஆண்டுகள் வரை தேவைப்படுது. அதன் பிறகு பொதுமக்கள் தங்கள் உடலில் பாதிப்பு 11 வருஷங்களை தெரிவிக்க. அதனால் வாங்கி குடிக்காங்க பாட்டில் உள்ளது.